அப்ப நிறைய எங்களை அறியாம இந்த மாதிரி விஷயங்கள் குடும்பங்களுக்குள்ள நிறைய குழப்பங்களை ஃபித்னாக்களை உண்டாக்குது. இந்த போனால நிறைய குடும்பங்களுக்குள்ள சந்தேகம் வருகுது, நிறைய குடும்பங்களுக்குள்ள சண்டை வருகுது. கணவன் போன்ல மனைவிக்கு சந்தேகம், மனைவியில போன்ல கணவனுக்கு சந்தேகம், மிஸ்கோல் வந்தா சந்தேகம், இது யாரா இருக்குமோ எவரா இருக்குமோன்ற சந்தேகம். இப்படி நிறைய குடும்பங்கள் பிரச்சனையாகிறதுக்கு காரணமா அமையுது. அப்போ எங்களுக்கு ஒரு மார்க்க தெளிவு இருக்கணும். யாரோட பேசுறது, எந்த அளவுல பேசுறது, எந்த வரையறையோட பேசுறது, நம்ம மகரமான ஒரு ஆளோட பேசுகிற வரையறை என்ன, மகரம் இல்லாத ஒருவரோட நம்ம எந்த வரையறையோட பேசிக்கொள்ளணும், அவங்கள்ட்ட நாங்க பேசுகிற போது என்ன விஷயத்த பேசுறது ஆகமானது, எந்த அளவோட பேசுறது ஆகமானது. ஒரு ஆணும் பெண்ணும், அதாவது அந்நிய ஆணும் பெண்ணும் ஒரு மக்கள் பரவலாக இருக்கக்கூடிய இடத்துல பப்ளிக்கா தனியா பேசலாமான்னு கேட்டா அதுக்கு அனுமதிக்குது. உதாரணமா இப்படி ஒரு சபை இருக்குது, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு ஆணோட ஒரு விஷயம் பேச வேண்டி வருது, பேசலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா சபையில இருந்து தனியா பேசுறது பிழை இல்லை. அப்படி இல்லை, ஒரு ஆளோட பேசும்போது 2 பேர் 3 பேர் கூட நின்று கூட்டமா இருந்து பேசுறது, அதுவும் பிழை இல்லை. இது மார்க்கம் எங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய வரையறைகள்ல உள்ளது. இதே மாதிரிதான் போனுக்குரிய விஷயமும். எங்களுக்கு ஒரு ஆள் கோல் எடுக்கிறாரு, உம்மட முன்னுக்கு இருந்து எங்களுக்கு அவரோட பேசலாம், வாப்பட முன்னுக்கு இருந்து பேசலாம், தாத்தாட முன்னுக்கு இருந்து பேசலாம். கோல் வந்து ஆன்சர் பண்றதுக்கு நாங்க தனியா ரூமுக்கு போய் தான் பேசணும்டா, அந்த பேச்சு முறை பிழை. ஏனென்றால் ஒரு ஆணோடு தனியே இருக்கிற மாதிரி தான் நாங்களும் தனியா அவங்களும் தனியா இருந்து பேசக்கூடிய பேச்சும் அமையும். அது சில நேரங்கள்ல குர்ஆன்ல அல்லாஹு தாலா என்ன சொல்றான்டா, பலா தத்தபி ஹுத்துவாத்தி சைத்தான், சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீங்க. சைத்தான் என்ன செய்வான்டா, ஒரே அடியா வழிகட்டு கொண்டு போக மாட்டார், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திட்டு போவார். அப்ப தவறு நடக்கிறதுக்கு, தவறான பேச்சு வர்றதுக்கான காரணமாக அமையும். அப்ப நாங்க ஒரு ஒரு பேச்சு முறை எப்படி இருக்கணும், எதை பேசலாம், எந்த அளவோட பேசலாம், எந்த முறையில நின்று பேசுறது, இந்த வரையறைகள் எங்களுக்கு மார்க்கத்தின் அடிப்படையில தெரியாமல் போனா நிறைய சிக்கல்களை நாங்க சந்திக்க வேண்டி வரும், நிறைய குழப்பங்களை நாங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது.